10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Types of matrices. First பாத்தீங்கன்னா row matrix. A matrix having only one row is called a row matrix அப்படினு. ஓகே, ஒரே ஒரு row இருந்தது அப்படினா that is called என்னன்னு சொல்லுவோம் row matrix அப்படிங்கிறது. எக்ஸாம்பிள் பாருங்க, capital A equal to Aij into order என்னன்னு சொல்றோம் 1/2 அப்படினு. ஓகே, ஸோ அப்போ பார்த்தா 1/2 அப்படின்னா 1 row 2 columns அப்படிங்கிறது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் 1,0 இது 1 row and 2 columns. ஸோ காலம் எத்தனை வேணாலும் இருக்கலாம், பட் ரோ எப்படி இருக்கணும், கண்டிப்பாக ஒன்லி 1 row மட்டும்தான் இருக்கணும். தட் இஸ் கால்ட் ஏ ரோ மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, இன் ஜென்ரல் ஏ ரோ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் ஓகே 1/n அப்படிங்குது. ஓகேவா, நார்மலாக ரோ மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஒரே ஒரு ரோ மட்டும் இருந்தது அப்படின்னா அது ரோ மேட்ரிக்ஸ். பட் காலம் எத்தனை வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு. இங்கே எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்குது பார்த்தீங்க அப்படின்னா 1/2. ஓகே, 1 row 2 column உள்ள ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ரோ மேட்ரிக்ஸ்னால் அப்போ இப்படி தான் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. ரோ மேட்ரிக்ஸ்னால் ஒரே ஒரு ரோ மட்டும் இருக்கலாம், பட் காலம் அப்படிங்கிறது எத்தனை வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு. சரியா, ஒரே ஒரு ரோ மட்டும்தான் இருக்கணும், காலம் எத்தனை வேணாலும் இருக்கலாம். தட் இஸ் கால்ட் ரோ மேட்ரிக்ஸ். அப்போ இன் ஜென்ரல் ஏ ரோ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என்னன்னு சொல்கிறோம் 1/n அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் காலம் மேட்ரிக்ஸ். A matrix having only one column is called a column matrix. Okay, a matrix having only one column. அப்போ ஒரே ஒரு காலம் மட்டும்தான் இருக்கணும். ரோ அப்படிங்கிறது எத்தனை வேணாலும் இருக்கலாம். சரியா, எக்ஸாம்பிள் பாருங்கள் Aij. ஓகே, 4/1 அப்படிங்கிறது 4/1 ரோ எத்தனை ரோ இருக்குது, 4 ரோ. எத்தனை காலம், 1 காலம். ஓகே, 1 காலம் மட்டும் இருக்கனால இது என்னென்னு சொல்கிறோம் காலம் மேட்ரிக்ஸ் அப்படின்னு. ஓகே, தட்ஸ் ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் பாருங்கள் x+1 ஃபஸ்ட்டு ரோவா, x² 3x 4. ஓகே, அப்போ எத்தனை ரோ இருக்குது உனக்கு, 4 ரோஸ் இருக்குது. எத்தனை காலம் இருக்குது, 1 காலம்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஓகே, அப்போ இன் ஜென்ரல் எ காலம் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என்னென்னு சொல்கிறாங்க m/1. ஓகே, அப்போ எப்போ ரோ மேட்ரிக்ஸ் என்ன சொன்னேன் உங்களுக்கு, ரோ வந்து ஒன்லி 1 ரோ இருக்கணும், காலம் எத்தனை வேணாலும் இருக்கலாம்னு சொன்னேன். அதே மாதிரி காலம் மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஒன்லி 1 காலம் மட்டும்தான் இருக்கணும். ரோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எத்தனை வேணாலும் இருக்கலாம். அதனால தான் இன் ஜென்ரல் எ காலம் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என்னன்னு சொல்கிறாங்க m/1. ஓகே, காலம் மேட்ரிக்ஸ் காலம் வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்கணும், ரோ அப்படிங்கிறது எத்தனை வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு. ஓகே, ஜீரோ மேட்ரிக்ஸ் ஆர் நல் ஆர் வாய்டு மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது. எ மேட்ரிக்ஸ் கேபிட்டல் A ஈக்குவல் டு Aij இன்ட்டு ஆர்டர் என்ன சொல்கிறோம் m/n இஸ் செட் டு பி எ ஜீரோ ஆர் நல் ஆர் வாய்டு மேட்ரிக்ஸ். ஓகே, டினோட்டட் பை O. ஓகே, ஜீரோ மேட்ரிக்ஸ் எப்படி டினோட் பண்ணுவோம், O அப்படின்னு டினோட் பண்ணுவோம். இஃப் அதில் வரக்கூடிய என்ட்ரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா Aij ஈக்குவல் டு 0. சரியா, ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் 1 less than or equal to I less than or equal to m and 1 less than or equal to j less than or equal to n. ஓகே, ஐயோட எல்லா வேல்யூஸுக்குமே அதே மாதிரி ஜேயோட எல்லா வேல்யூஸுக்குமே அதில் வரக்கூடிய என்ட்ரிஸ் என்னவாக இருக்கணும், Aij ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் என்னன்னு சொல்கிறோம் ஜீரோ மேட்ரிக்ஸ். அப்போ அந்த மேட்ரிக்ஸ் எப்படி டினோட் பண்ணுறோம், O அப்படின்னு டினோட் பண்ணுறோம். ஓகேவா, அந்த மேட்ரிக்ஸை டினோட் பண்ணுறது O, அதில் வரக்கூடிய எல்லா என்ட்ரிஸும் எப்படி இருக்கணும், 0 அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்கள், கேபிட்டல் A ஈக்குவல் டு Aij, ஆர்டர் என்னன்னு கொடுத்துருக்காங்க 2/2, 2 ரோ அண்ட் 2 காலம்ஸ் அப்படிங்கிறது. தட் இஸ் ஈக்குவல் டு உள்ளார வரக்கூடிய எல்லா என்ட்ரிஸுமே எப்படி இருக்குது உனக்கு, இது 0ன்னு சொல்லி வந்திருக்கு. அதனால் இது என்னன்னு சொல்கிறோம் ஜீரோ மேட்ரிக்ஸ் ஆர் நல் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது. சரியா, நெக்ஸ்ட் நோட்டு பாருங்கள். A matrix is said to be a non-zero matrix. ஓகே, ஒரு மேட்ரிக்ஸை எப்போ non-zero matrix அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா if at least one of the entries of A is non-zero. ஓகே, அதில் வரக்கூடிய any one of the entries ஏதாவது ஒன்று non-zero வந்துச்சு அப்படின்னாலும் அது non-zero matrixன்னு சொல்லுவோம்.
ஓகேங்களா. எல்லா என்ட்ரிஸுமே 0 வந்துச்சு அப்படின்னா தான் தட் இஸ் கால்டு ஜீரோ மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அட்லீஸ்ட் எனி ஒன் இந்த 2/2ல் எல்லா என்ட்ரிஸுமே 0வா, அப்போ இது ஜீரோ மேட்ரிக்ஸ். இந்த 2/2ல் வரக்கூடிய 4 என்ட்ரிஸில் ஏதாவது ஒன்று நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னாவே அது என்னன்னு சொல்லுவோம், நான் ஜீரோ மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அப்போ எ மேட்ரிக்ஸ் இஸ் செட் டு பி எ நான் ஜீரோ மேட்ரிக்ஸ். ஒரு மேட்ரிக்ஸை எப்போ நான் ஜீரோ மேட்ரிக்ஸ்னு சொல்லுவீங்க அப்படின்னா, இஃப் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த என்ட்ரிஸ் ஆஃப் ஏ இஸ் நான் ஜீரோ. அப்போ ஏல ஏதாவது ஒரு என்ட்ரி உங்களுக்கு என்ன வரணும், நான் ஜீரோன்னு வந்துச்சு அப்படின்னாவே அது என்னென்னு சொல்லுவீங்க நீங்கள், நான் ஜீரோ மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது எ மேட்ரிக்ஸ் இன் விச் number of rows is equal to the number of columns is called a square matrix. ஓகேவா. நம்பர் ஆஃப் ரோஸும் ஒரு மேட்ரிக்ஸில் நம்பர் ஆஃப் ரோஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸாக இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் என்னன்னு சொல்கிறோம், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா. நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ் அப்படின்னா தட் இஸ் கால்ட் எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஓகே, தட் இஸ் எ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் n by n. ஒரு மேட்ரிக்ஸோட ஆர்டர் எடுத்துக்கோங்க n by n. இங்கே பாருங்கள், ரோ எத்தனை இருக்குது n, காலம் எத்தனை இருக்குது n. அப்போ ரோவும் காலமும் ஈக்குவலாக இருக்கா, தட் இஸ் கால்டு என்னென்னு சொல்கிறோம், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு. ஓகே, அப்போ எ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் n by n இஸ் எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என்னென்னு சொல்கிறோம் n. ஓகே, அப்போ n by n மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா, ரோவும் காலமும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸை ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு சொல்கிறோம். அதனுடைய ஆர்டர் என்னென்னு சொல்லலாம் நீங்கள், n. சப்போஸ் யூ டேக் 2/2 அப்படின்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2. சப்போஸ் வி டேக் 3/3 அப்படின்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3 அப்படிங்கிறது. ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்கள், கேபிட்டல் A ஈக்குவல் டு ஓகே A B C D. ஓகே, ஆர்டர் என்ன உங்களுக்கு 2/2. கரெக்டாக. ரோவும் காலமும் எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. அப்போ இது என்னென்னு சொல்லலாம், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஓகே, ஆஃப் ஆர்டர் என்னென்னு சொல்லுவீங்க, 2/2ங்கிறப்ப ஆஃப் ஆர்டர் 2. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், B ஈக்குவல் டு A B C D E F G H I. ஓகே, என்ன ஆர்டருங்க, 3/3. கரெக்டாக. 3 ரோஸ் அண்ட் 3 காலம்ஸ் இருக்குது. அப்போ 3/3யா, அப்போ இது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என்னென்னு சொல்லுவோம், 3 அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் நோட், இன் எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் A capital A equal to Aij into n by n. ஓகே, கேபிட்டல் A equal to Aij into n by n. இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். ஓகே, அதாவது ரோவும் காலமும் ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். ஓகே, ஆஃப் ஆர்டர் என்னன்னு சொல்லுவீங்க, n by n இருந்துச்சுன்னா அதோடைய ஆர்டர் n. த எலிமெண்ட்ஸ், ஓகே, அதில் வரக்கூடிய எலிமெண்ட்ஸ் பார்க்குறோம், A11 A22 A33. அப்போ ரோவும் இதில் பாருங்கள், A11 ஃபர்ஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். கரெக்டுங்களா. A11 அடுத்தது A22 ரோவும் காலமும் ஈக்குவல். அடுத்து பாருங்கள் A33, அதேமாதிரி A44 A55 எக்ஸெட்ரா அப்படியே கன்டினியூ பண்ணுங்கள். ANN ஆர் கால்டு இந்த இதில் வரக்கூடிய இந்த என்ட்ரிஸ் இது என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஆர் கால்டு த பிரின்சிபல் டயக்னல் ஆர் சிம்ப்ளி த டயக்னல் ஆர் மெயின் டயக்னல் ஆர் லீடிங் டயக்னல் எலிமெண்ட்ஸ் எது வேணாலும் சொல்லலாம். ஸோ நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா பிரின்சிபல் டயக்னல் யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா மெயின் டயக்னல் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ரைட், என்னென்ன என்ட்ரிஸ் பாருங்கள், A11 A22 A33 ஓகே A33. ஸோ ANN ஆர் கால்டு த பிரின்சிபல் டயக்னல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஆர் கால்டு த பிரின்சிபல் டயக்னல் அப்படிங்கிறது. சரிங்களா. என்ட்ரிஸை பார்த்துக்கோ, A11 A22 A33 ஓகே ANN ஆர் கால்டு த பிரின்சிபல் டயக்னல் ஆர் மெயின் டயக்னல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, மேலே எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ B ஈக்குவல் டு இதில் இருக்கா, இல்லை A11ங்கிறது என்ன வரும், இந்த A இருக்கா இல்லையா, A11. அடுத்து இங்கே வரக்கூடிய E அதான் என்னென்னு சொல்லுவோம், A22. அடுத்து இங்கே வரக்கூடிய இந்த I தான் என்னென்னு சொல்லுவோம், A33. அப்போ A11 A22 A33 இதுதான் என்னென்னு சொல்கிறோம் நம்ம. இந்த பாருங்கள் கரெக்டாக அந்த AEI இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், பிரின்சிபல் டயக்னல் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, இல்லைன்னா மெயின் டயக்னல் அப்படிங்கிறது. கரெக்டுங்களா. A11 A22 A33 ஓகே, இந்த என்ட்ரிஸ் இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இந்த AEI அப்படியே ஒரு ஸ்ட்ரைட் லைனாக வருதா கிராஸாக. ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், லைட்டு பாருங்கள் தெரியும். ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், உங்களுக்கு பிரின்சிபல் டயக்னல் இல்லைன்னா மெயின் டயக்னல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டயக்னல் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது. டயக்னல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அப்போ டயக்னல் மேட்ரிக்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக அது என்னவா இருக்கணும், ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் மீன்ஸ் உனக்கு என்ன தெரியும், நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஈக்குவல் அப்படிங்கிறது தெரியும். கரெக்டாக. அப்போ டயக்னல் மேட்ரிக்ஸ் அப்படின்னா அது எப்படி இருக்கணும், ஃபஸ்ட்டு ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும்.
capital A equal to Aij into n by n is called a diagonal matrix. ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸை எப்போ டயகனல் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவீங்க அப்படின்னா இஃப் ஏஐஜே ஈக்குவல் டு 0 கரெக்டாக ஏஐஜே ஈக்குவல் டு 0 வென்எவர் ஐ நாட் ஈக்குவல் டு ஜே கரெக்டாக ஐயும் ஜேவும் ஈக்குவலாக இல்லாத டேர்ம் இருக்கும் இல்லையா அந்த டேர்ம் ஓகேங்களா வென்எவர் ஐ நாட் ஈக்குவல் டு ஜே கரெக்டுங்களா அப்போ ஐயும் ஜேவும் ஈக்குவலாக இல்லாத டேர்ம் இருக்கும் இல்லையா ஓகே அந்த டேர்மை தவிர உங்களுக்கு என்ன ஐ ஜேவும் நாட் ஈக்குவல் அந்த டேர்ம் மட்டும் என்ன வரணும் உங்களுக்கு 0 அப்படின்னு சொல்லி வரணும் ஓகே வென்எவர் ஐ நாட் ஈக்குவல் டு ஜே ஐ ஈக்குவல் டு ஜே இல்லை ஐ நாட் ஈக்குவல் டு ஜே அந்த டேர்முக்கு மட்டும் ஐயும் ஜேவும் ஈக்குவலாக இல்லாத டேர்ம் இருக்கு இல்லையா அதில் வரக்கூடிய என்ட்ரிஸ் மட்டும் ஈக்குவல் டு என்ன வரணும் உங்களுக்கு 0 அப்படின்னு வரணும் கரெக்டுங்களா அப்போ தட் இஸ் இன் எ diagonal matrix all the entries except the entries along the main diagonal are 0 கரெக்டாக அதாவது என்ன சொல்லணும்னா diagonal matrix அப்படின்னா all the entries எல்லா என்ட்ரிஸும் except the entries along the main diagonal தவிர ரிமைனிங் வரக்கூடிய எல்லா என்ட்ரிஸும் எப்படி இருக்கணும் 0வாக இருக்கணும் ஓகேவா diagonal matrix அப்படின்னா எல்லா என்ட்ரிஸும் எக்ஸப்ட் த என்னது மெயின் டயகனல் தவிர மீதி வரக்கூடிய எல்லா என்ட்ரிஸும் எப்படி இருக்கணும் 0ன்னு சொல்லி இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் என்னன்னு சொல்கிறோம் diagonal matrix அப்படிங்கிறது ஓகே எக்ஸாம்பிள் பாருங்கள் ஆர் 0 0 எஸ் ஓகே இதில் மெயின் டயகனல் என்ன ஆர் எஸ்ங்கிறது மெயின் டயகனல் அது தவிர ரிமைனிங் என்ட்ரிஸ் என்ன வரணும் 0 வந்திருக்கா அப்போ இட் இஸ் கால்ட் diagonal matrix ஓகே இது 2/2ல 3/3ல பாருங்கள் எக்ஸாம்பிள் 2 0 0 next 0 3 0 அடுத்து 0 0 -2 இது 3/3யா இதில் மெயின் டயகனல் அப்படின்னா 2 3 -2ங்கிறது மெயின் டயகனல் தவிர ரிமைனிங் என்ட்ரிஸ் எல்லாமே எப்படி இருக்கு உனக்கு 0ன்னு வந்திருக்கு அப்போ தட் இஸ் கால்ட் என்னன்னு சொல்லலாம் diagonal matrix அப்படின்னு ஓகே 6th one scalar matrix. A diagonal matrix whose entries along the principal diagonal are equal is called a scalar matrix. Okay, principal diagonals are equal. Scalar matrix means என்ன வரணும் principal diagonal entries இருக்குல்ல அது எல்லாமே எப்படி இருக்கணும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா that is called a scalar matrix. Okay, that is a scalar matrix capital A equal to Aij order என்ன உங்களுக்கு m by n is said to be a scalar matrix if Aij equal to C where I equal to J அப்படிங்கிறப்ப some constant I not equal to J அப்படிங்கிறப்ப 0 okay I equal to 0 means என்ன வரும் எப்போ ஐயும் ஜேவும் ஈக்குவலாக இருக்கும் பிரின்சிபல் டயகனல் என்ட்ரிஸ் வந்து எப்படி இருக்கும் ஐயும் ஜேவும் ஈக்குவல் அப்படின்னா கண்டிப்பாக அந்த எலிமெண்ட் எப்படி இருக்கும் A11 இப்போ சப்போஸ் I1னா J1 A22 A33 அதெல்லாம் என்ன உங்களுக்கு பிரின்சிபல் டயகனல் அப்போ பிரின்சிபல் I equal to J மீன்ஸ் என்ன உங்களுக்கு பிரின்சிபல் டயகனல் எலிமெண்ட் அது என்ன இருக்கும் சம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்போ I equal to J அதை தவிர ரிமைனிங் I not equal to J இருக்கு இல்லையா அது எல்லாமே எப்படி இருக்கணும் 0வாக இருந்தது அப்படின்னா தட் இஸ் கால்டு a scalar matrix அப்படிங்குது கரெக்டாக ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள் கேபிட்டல் A equal to √2 0 0 so next 0 √2 0 அடுத்தது 0 0 √2 ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ் அதாவது பிரின்சிபல் டயகனல்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது ஈக்குவலாக இருக்கா √2 ரைட் இந்த பிரின்சிபல் டயகனல் எலிமெண்ட்டை தவிர ரிமைனிங் எலிமெண்ட் எல்லாமே எப்படி இருக்குது 0ன்னு வந்திருக்கா ஸோ இப்படி வந்துச்சுன்னா இது என்னென்னு சொல்கிறோம் நம்ம ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஓகே பிரின்சிபல் டயகனல் எலிமெண்ட் எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும் ஓகே ரிமைனிங் அதை தவிர ரிமைனிங் எலிமெண்ட் என்ட்ரிஸ் எல்லாமே எப்படி இருக்கணும் உனக்கு 0ன்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு a ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் ஓகே நெக்ஸ்ட் 7th one unit matrix okay unit matrix a square matrix in which all the diagonal entries கரெக்டா diagonal entries are 1 okay அப்போ யூனிட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஈஸியாக ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட்டு அது ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும் கரெக்டாக ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் மீன்ஸ் உனக்கு தெரியும் ரோவும் காலமும் எப்படி இருக்கணும் ஈக்குவலாக இருக்கணும் ஓகே அதுதான் அந்த மாதிரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இன் விச் ஆல் த டயகனல் என்ட்ரிஸ் ஆர் 1 and rest are all 0 is called a unit matrix கரெக்டுங்களா அப்போ யூனிட் மேட்ரிக்ஸ் அப்படின்னா டயகனல் என்ட்ரிஸ் ஆர் எப்படி இருக்கணும் 1 அப்படின்னு இருக்கணும் கரெக்டாக டயகனல் என்ட்ரிஸ் எப்படி இருக்கணும் 1 ஓகேங்களா அதை தவிர ரிமைனிங் எலிமெண்ட் எல்லாம் எப்படி இருக்கணும் 0 அப்போ டயகனல் என்ட்ரிஸ் மட்டும் எப்படி வரணும் 1 அப்படிங்கிறது வரணும் ரிமைனிங் எலிமெண்ட் எல்லாமே என்ன வரணும் 0ன்னு வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு a யூனிட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது கரெக்டாக தட் இஸ் கால்டு a யூனிட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது சரியா ரைட் இஃப் A equal to Aij
okay, m by n order is said to be a unit matrix அப்படினா if aij equal to 1 எப்ப 1 அப்படினு சொல்லுவீங்க நீங்க I யும் j யும் equal ij equal means உனக்கு என்னன்னு தெரியும் principal diagonal elements அப்படிங்கிறது கரெக்ட்டா I equal to j means என்ன உங்களுக்கு தெரியும் principal diagonal elements principal diagonal elements 1 வரணும் remaining I not equal to j அப்ப principal diagonal element தவிர remaining element என்ன வரணும் 0 ன்னு வந்துச்சு அப்படினா that is called a unit matrix okay example பாருங்க capital A equal to 1 0 0 0 1 0 0 0 1 அப்படிங்கிறது கரெக்ட்டுங்களா அப்ப இந்த பாருங்க மெயின் diagonal entries எல்லாமே எப்படி இருக்கு 1 இருக்கு remaining element எல்லாமே என்ன வருது 0 okay அப்படி இருந்துச்சுனா அது என்னன்னு சொல்லுவீங்க unit matrix அப்படினு சரியா next 8th one triangular matrix அப்படினு ஓகேவா triangular matrix a square matrix which is either upper triangular or lower triangular is called a triangular matrix okay ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் which is எப்படி இருக்கலாம்னு சொல்றாங்க ஒன்னு அப்பர் ட்ரையாங்கிளா இருக்கலாம் ஆர் லோயர் ட்ரையாங்கிளா இருக்கலாம் that is called a triangular matrix அப்படினு சொல்றோம் கரெக்ட்டா ஒரு triangular matrix எப்படி இருக்கும் உங்களுக்கு ஒன்னு அப்பர் triangular matrix இன்னும் சொல்ல போனா triangular matrix ரெண்டா ஸ்ப்ளிட் பண்றாங்க ஒன்னு அப்பர் triangular இன்னொன்னு லோயர் triangular அப்படிங்கிறது ஓகே எப்ப அப்பர் triangular matrix அப்படினு சொல்லுவோம் அப்படினா okay definition பாருங்க upper triangular matrix a square matrix is said to be an upper triangular matrix ஒரு square matrix எப்ப upper triangular matrix அப்படினு சொல்லுவீங்க அப்படினா if all the elements below the main diagonal are 0 okay all the elements below the main diagonal are 0 okay அதாவது என்ன சொல்றாங்க all the elements below the main diagonal ஓகேவா main diagonalக்கு கீழ வரக்கூடிய below means கீழ கரெக்ட்டுங்களா main diagonalக்கு கீழ வரக்கூடிய எல்லா எலிமெண்ட் எப்படி இருக்கணும் 0 வந்துச்சு அப்படினா அது என்னன்னு சொல்லுவீங்க upper triangular matrix okay example பாருங்க capital A equal to 4 3 1 0 7 8 0 0 2 கரெக்ட்டுங்களா இப்போ இத மெயின் டயகனல் அப்படினா 4 7 2 ஓகேங்களா அப்ப இந்த மெயின் டயகனலுக்கு கீழ வரக்கூடிய எல்லா என்ட்ரிஸ் எப்படி இருக்கு 0 ன்னு வந்திருக்கு அப்ப இதுதான் என்னன்னு சொல்றோம் நம்ம அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது கரெக்ட்டுங்களா சோ மெயின் டயகனலுக்கு below மெயின் டயகனல் மீன்ஸ் 4 7 2 அப்படிங்கிறது இதுக்கு கீழ வரக்கூடிய எல்லா என்ட்ரிஸ் எப்படி இருக்கணும் 0 ன்னு வந்துச்சு அப்படினா that is called என்னன்னு சொல்றோம் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ஓகே நெக்ஸ்ட் ஒன் lower triangular matrix okay a square matrix is said to be a lower triangular matrix okay எப்போ ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் lower triangular matrix அப்படினு சொல்லுவோம் அப்படினா if all the elements above the main diagonal are 0 okay அப்ப மெயின் டயகனலுக்கு மேல வரக்கூடிய எல்லா என்ட்ரிஸ் எப்படி இருக்கணும் 0 ன்னு சொல்லி வந்துச்சு அப்படினா that is called lower triangular matrix okay lower triangular matrix அப்படினா பாருங்க above the main diagonal சரியா மெயின் டயகனலுக்கு மேல வரக்கூடிய எல்லா என்ட்ரிஸும் எப்படி இருக்கணும் 0 ன்னு வந்துச்சு அப்படினா that is called lower triangular matrix ஓகேங்களா அப்ப எக்ஸாம்பிள் பாருங்க capital A equal to 2 0 0 4 1 0 8 minus 5 7 ஓகேவா இப்போ பாருங்க 2 1 7 அப்படிங்கிறது என்ன உங்களுக்கு மெயின் டயகனல் ஓகே above the main diagonal elements எல்லாமே எப்படி இருக்கு உங்களுக்கு 0 0 ன்னு வந்திருக்கா உங்களுக்கு சோ அப்ப இது என்னன்னு சொல்லுவீங்க lower triangular matrix ஓகேவா 9th one 9th என்ன அப்படினா equality of matrices அப்படிங்கிறது ஓகே equality of matrices எப்ப ரெண்டு மேட்ரிக்ஸ் equality matrix அப்படி நம்ம சொல்லுவோம் அப்படினா two matrices எடுத்துக்கோ one capital A equal to aij கரெக்ட்டா ரெண்டு மேட்ரிசஸ் எடுத்துக்கறீங்க first one A equal to capital A equal to என்னன்னு சொல்றோம் aij and second matrix capital B equal to bij are equal two matrices are equal அப்படினா கரெக்ட்டுங்களா அதை எப்படி எழுதணும் written as A equal to B அப்ப A வும் B யும் ரெண்டு மேட்ரிக்ஸ் அது equal means அப்ப AB எப்ப equal அப்படினு சொல்லுவீங்க அப்படினா okay right if and only if first point பாருங்க both capital A and B are of the same order
ஓகே அப்போ என்ன மீனிங் உனக்கு ஏவுக்கும் பிக்கும் ரெண்டு மேட்ரிக்ஸுக்கும் ஆர்டர் எப்படி இருக்கணும் உனக்கு சேமாக இருக்கணும் கரெக்டுங்களா ரெண்டு மேட்ரிக்ஸுக்கு ஆர்டர் எப்படி இருக்கணும் சேமாக இருக்கணும் ஓகே இது ஃபஸ்ட்டு கண்டிஷன் செகண்ட் என்ன அப்படின்னா the corresponding entries of capital A and B are equal okay corresponding entries of capital A and B are equal அப்போ capital Aங்கிற மேட்ரிக்ஸ்லையும் Bங்கிற மேட்ரிக்ஸ்லையும் வரக்கூடிய அந்த என்ட்ரிஸ் corresponding entries எப்படி இருக்கணும் ஈக்குவலாக இருக்கணும் ஓகே தட் இஸ் AIJ ஈக்குவல் டு எப்படி இருக்கணும் BIJ ஃபார் ஆல் I and J கரெக்டா எல்லா I and Jவுக்கும் AIJவும் BIJவும் ஈக்குவல் தட் மீன்ஸ் அப்போ கேபிட்டல் A ஈக்குவல் டு கேபிட்டல் B அப்படிங்கிறது கரெக்டுங்களா அப்போ ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிசஸ் அப்படின்னா என்ன கண்டிஷன் சொல்கிறாங்க டூ மேட்ரிசஸ் எப்போ ஈக்குவல் அப்படிங்கிறாங்க ரெண்டு மேட்ரிக்ஸுக்கும் ஆர்டர் சேமாக இருக்கணும் ஓகே போத் ஏ அண்ட் பி ஆர் ஆஃப் த சேம் ஆர்டர் ரெண்டு மேட்ரிக்ஸஸுக்கு ஆர்டர் சேமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸ் ஆஃப் கேபிட்டல் ஏ அண்ட் பி ஆர் ஈக்குவல் அந்த மேட்ரிக்ஸில் வரக்கூடிய எலிமெண்ட் என்ட்ரிஸ் கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸ் எப்படி இருக்கணும் ஈக்குவல் ரெண்டு கண்டிஷன் இந்த ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா த டூ மேட்ரிசஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவோம் கரெக்டுங்களா ஸோ அப்போ ரெண்டு மேட்ரிசஸ் எப்போ ஈக்குவல் சொல்லுவீங்க ரெண்டு மேட்ரிசஸுக்குரிய ஆர்டர் சேமாக இருக்கணும் அதே மாதிரி ரெண்டு மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸ் எப்படி இருக்கணும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா த டூ மேட்ரிசஸ் ஆர் ஈக்குவல் ஓகே ரைட் எக்ஸாம்பிள் பாருங்கள் எக்ஸ் ஒய் யூ வி 2/2 மேட்ரிசஸா தட் இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 அப்போ இதுவும் 2/2வா அப்போ இந்த ரெண்டு மேட்ரிசஸும் ஈக்குவல் அப்படிங்கிறாங்க உனக்கு தெரியும் ஈக்குவல் சிம்பிள் இருக்கா இல்லையா அப்போ தட் இஸ் ஈக்குவல் அப்போ ஈக்குவல் அப்படின்னா உனக்கு தெரியும் ஈக்குவல் மீன்ஸ் என்னது ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிசஸா அப்போ ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொன்னால் ஆர்டர் சேமாக இருக்குன்னு சொல்லிக்கணும் அப்போ இந்த மேட்ரிசஸுக்கு ஆர்டர் என்ன உனக்கு 2/2 1 2 3 4 இதுக்கும் ஆர்டர் 2/2 அப்போ சேம் ஆர்டர் வருதா ரைட் அப்போ ஈக்குவல் மேட்ரிசஸ் அப்படின்னா கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸ் ஆர் ஈக்குவல் ஓகே கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸ் மீன்ஸ் இந்த மேட்ரிக்ஸில் வரக்கூடிய A11 என்ன உனக்கு இங்கே எக்ஸு சரியா ஈக்குவலுக்கு அப்புறம் இந்த மேட்ரிக்ஸில் வரக்கூடிய A11 என்ட்ரிஸ் என்ன 1 அப்போ எக்ஸும் இங்கே வரக்கூடிய 1 எப்படி இருக்கும் ஈக்குவல் கரெக்டாக த சேம் அதேமாதிரி ஒய் ஈக்குவல் டு என்ன வரும் 2 அதேமாதிரி அடுத்து பாருங்கள் u ஈக்குவல் டு 3 அதேமாதிரி v ஈக்குவல் டு 4 ஓகே கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸ் ஆர் ஈக்குவல் த டூ மேட்ரிசஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிறாங்க ஆர்டர் சேமாக இருக்குது ஓகே அப்போ ஈக்குவல் மீன்ஸ் ஆர்டர் சேமாக இருக்கணும் கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸ் ஆர் ஈக்குவல் அதை வச்சு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எக்ஸு ஒய் யூ வி இதுக்கான வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்கிறோம் ஒய் ஈக்குவல் டு 2 u ஈக்குவல் டு 3 அண்ட் v ஈக்குவல் டு 4 அப்படிங்கிறது கரெக்டுங்களா நெக்ஸ்ட் நோட் two matrices A and B are called unequal கரெக்டா ரெண்டு matrices எப்போ unequal அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா if either condition 1 and 2 does not hold கரெக்டா either condition 1 and 2 1 and 2 means equal matrices வரக்கூடிய இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்குது இல்லையா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது சேம் ஆர்டர் இருக்கணும் கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸ் ஈக்குவலாக இருக்கணும் கரெக்டுங்களா இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா தட் இஸ் கால்டு அன்ஈக்குவல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரியா எப்போ இந்த ரெண்டு மேட்ரிசஸ் அன்ஈக்குவல்னு சொல்லுவீங்க நீங்கள் இந்த ரெண்டு கண்டிஷன் ஆர்டர் சேமாக இருக்கணுங்கிற இந்த கண்டிஷனும் கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா தட் இஸ் கால்ட் என்னன்னு சொல்லுவீங்க அன்ஈக்குவல் மேட்ரிக்ஸ் சரியா எக்ஸாம்பிள் பாருங்க 4 minus 3 0 8 ஓகே நாட் ஈக்குவல் அப்படிங்கிறாங்க 8 minus 5 0 4 ஓகே இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன உங்களுக்கு 2/2 அதே மாதிரி 8 minus 5 0 4 அப்படிங்கிற இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் 2/2 ஓகே அப்போ ஆர்டர் சேம் அதே மாதிரி எப்படி இருக்கணும் என்ட்ரிஸும் கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸும் ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லியிருக்குமா இல்லையா ரைட் இப்போ இந்த மேட்ரிக்ஸ் பாருங்கள் இதில் A11 என்ன வந்திருக்குது 4 அப்படின்னு வந்திருக்கு சரியா A11 என்ன வந்திருக்கு 4 அதேமாதிரி இந்த செகண்டில் பாருங்கள் A11ங்கிறது என்ன வந்திருக்கு 8 அப்போ இங்கே 4 வந்திருக்கு இங்கே 8 வந்திருக்கு அப்போ கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸ் எப்படி இருக்குது ஆர் நாட் ஈக்குவல் அப்போ இது ரெண்டே நம்ம என்னென்னு சொல்லிடலாம் அன்ஈக்குவல் அப்படின்னு சொல்லிடலாம் கரெக்டாக ஆர்டர் சேம் தான் ஆனால் கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸ் எப்படி இருக்குது நாட் ஈக்குவலாக இருக்குது பாருங்கள் கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸ் ஆர் நாட் ஈக்குவல் அதனால் இது ரெண்டு என்னென்னு சொல்கிறோம் அன்ஈக்குவல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள் 4 minus 3 0 8 ஓகே இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன உங்களுக்கு 2/2 கரெக்டாக நாட் ஈக்குவல் அப்படிங்கிறாங்க 5 minus 8 3
4 6 7. ஓகே, இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன உனக்கு எத்தனை ரோ இருக்குன்னு பாருங்க 1 2 3. அப்போ 3 ரோஸ் இருக்கு 2 காலம்ஸ், அப்போ 3/2. கரெக்டா? அப்போ இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் 2/2, இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன வந்திருக்கு 3/2. ஸோ அப்போ ஆர்டர் எப்படி இருக்கு உனக்கு நாட் சேம். கரெக்டா? ஆர்டர் நாட் சேம். அப்போ ரெண்டு மேட்ரிக்ஸ் நம்ம என்னன்னு சொல்லிடலாம் அன்ஈக்குவல் அப்படின்னு சொல்லிடலாம். சரிங்களா? ரெண்டு மேட்ரிக்ஸ் என்னன்னு சொல்லிடலாம் நம்ம அன்ஈக்குவல் அப்படின்னு. ஓகே, எகைன் திரும்ப ரீகால் பண்ணுறேன் டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அப்படின்னு. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் நம்ம ரோ மேட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ரோ மேட்ரிக்ஸ் மீன்ஸ் உனக்கு என்னென்னு தெரியும். ஓகே, ஒன்லி ஒன் ரோ, ஒரு மேட்ரிக்ஸு ஒன்லி ஒன் ரோ மட்டும் இருந்தது அப்படின்னா தட் இஸ் கால்ட் ரோ மேட்ரிக்ஸ். அப்போ காலம் எத்தனை வேணாலும் இருக்கலாம், பட் ரோ மட்டும் எப்படி இருக்கணும் ஒன்லி ஒன் ரோ இருந்தது அப்படின்னா தட் இஸ் கால்ட் ரோ மேட்ரிக்ஸ். சரியா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் காலம் மேட்ரிக்ஸ்னு பார்த்தோம். காலம் மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஒன்லி ஒன் காலம்ஸ் மட்டும் இருந்தது அப்படின்னா தட் இஸ் கால்ட் காலம் மேட்ரிக்ஸ். அப்போ ரோ எப்படி இருக்கலாம் எத்தனை வேணாலும் இருக்கலாம், பட் காலம் மட்டும் எப்படி இருக்கணும் ஒன்லி ஒன் காலம் மட்டும் இருக்கணும். சரிங்களா? அடுத்த தேர்ட் ஒன் ஜீரோ மேட்ரிக்ஸ் ஆர் நல் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம், ஆர் வாய்டு மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்போ ஒரு மேட்ரிக்ஸில் வரக்கூடிய எல்லா என்ட்ரிஸுமே உனக்கு எப்படி இருக்கணும் ஜீரோவாக இருந்தது அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஜீரோ மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஒரு மேட்ரிக்ஸில் வரக்கூடிய எல்லா என்ட்ரிஸுமே ஜீரோவாக இருந்தது அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஜீரோ மேட்ரிக்ஸ் ஆர் நல் மேட்ரிக்ஸ். ஓகே, ஃபோர்த் ஒன் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு என்ன சொன்னேன் உங்களுக்கு, நம்பர் ஆஃப் ரோஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஓகேவா? நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஒரு மேட்ரிக்ஸில் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா தட் இஸ் கால்டு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு. சரிங்களா? ரைட். அடுத்தது ஃபிஃப்த் ஒன் டயகனல் மேட்ரிக்ஸ் பார்த்தோம். டயகனல் மேட்ரிக்ஸ்னால் என்னென்னு சொன்னேன் உங்களுக்கு. ஓகே, டயகனல் மேட்ரிக்ஸ் அப்படின்னா டயகனல் என்ட்ரிஸை தவிர ரிமைனிங் என்ட்ரிஸ் எப்படி இருக்கணும் எல்லாமே ஜீரோ இருக்கணும். கரெக்டுங்களா? டயகனல் மேட்ரிக்ஸ் அப்படின்னா டயகனல் என்ட்ரிஸை தவிர, சரியா, டயகனல் என்ட்ரிஸ் எது வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கோ, பட் டயகனல் என்ட்ரிஸை தவிர ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கணும் ஜீரோன்னு வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு என்னன்னு சொல்லுவோம் நம்ம டயகனல் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது. கரெக்டாக? நெக்ஸ்ட்டு ஸ்கேலர் மேட்ரிக்ஸ். ஸ்கேலர் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிரின்சிபல் டயகனல் ஆர் ஈக்குவல். ஓகே, டயகனல் மேட்ரிக்ஸ்னா டயகனல் எலிமெண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். கரெக்டுங்களா? ஸோ மற்ற என்ட்ரிஸ் எல்லாமே ஜீரோ வந்துச்சு அப்படின்னா அது டயகனல் மேட்ரிக்ஸு. அதே சமயம் டயகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். டயகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால், அப்போ டயகனல் எலிமெண்ட் எல்லாமே ஈக்குவல், அப்போ அதர் என்ட்ரிஸ் எல்லாமே எப்படி இருக்கணும் ஜீரோன்னு சொல்லி வரணும். அப்படி வந்துச்சுன்னா அது ஸ்கேலர் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? நல்லா லிசன் பண்ணு. டயகனல் மேட்ரிக்ஸ் அப்படின்னா டயகனல் எலிமெண்ட்ஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம், பட் அதர் எலிமெண்ட் எல்லாமே எப்படி இருக்கணும் ஜீரோ வந்துச்சு அப்படின்னா அது டயகனல் மேட்ரிக்ஸு. அதே மாதிரி மெயின் டயகனல் எலிமெண்ட் எல்லாமே ஈக்குவலாக இருக்குது, அதர் என்ட்ரிஸ் எல்லாமே ஜீரோ அப்படின்னா தட் இஸ் கால்டு ஸ்கேலர் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் அதே சேம் டயகனல் என்ட்ரிஸ் எல்லாமே 1 அப்படின்னு வரணும், ரிமைனிங் எலிமெண்ட் எல்லாமே உங்களுக்கு என்ன வரணும் ஜீரோன்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு யூனிட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது. சரியா? எய்த் ஒன் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு. ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது, அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒன்று, லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு. ஓகே, ஸோ எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கணும் பிலோ த மெயின் டயகனல், அதாவது மெயின் டயகனல் எலிமெண்ட்டுக்கு கீழே என்ட்ரிஸ் எல்லாமே எப்படி இருக்கணும் ஜீரோன்னு வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு. ஓகே, மெயின் டயகனல் எலிமெண்ட்டுக்கு கீழே வரக்கூடிய எல்லா என்ட்ரிஸுமே ஜீரோ வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா all the elements above the main diagonal are zero. அப்போ மெயின் டயகனல் எலிமெண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே வரக்கூடிய எல்லா என்ட்ரிஸுமே எப்படி இருக்கணும் ஜீரோன்னு வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஓகே, நைன்த் ஒன் ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது. எப்போ ரெண்டு மேட்ரிக்ஸை நம்ம ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அந்த ரெண்டு மேட்ரிக்ஸோட ஆர்டர் சேமாக இருக்கணும், அதே மாதிரி கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கணும். கரெக்டுங்களா? எப்போ ரெண்டு மேட்ரிக்ஸை நம்ம ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவோம், மேட்ரிக்ஸோட ஆர்டர் சேமாக இருக்கணும், அதே மாதிரி கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸ் ஆர் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஈக்குவல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு. ஓகேவா? இதை வச்சு நிறைய சம் போடுவோம். ஈக்குவல் மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஆர்டர் சேமாக இருக்கணும், அதே மாதிரி கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸும் சேமாக இருக்கணுங்கிறத மைண்டில் வச்சுக்கோ. ஓகே, நெக்ஸ்ட் நோட்டு பாருங்கள் அன்ஈக்குவல். அன்ஈக்குவல் என்ன சொன்னேன் அப்படி
அப்படின்னா இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிசஸில் வரக்கூடிய இந்த 2 கண்டிஷன்ஸ் நாட் சாட்டிஸ்ஃபை அப்படின்னா அதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அன்ஈக்குவல் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது. ஓகே.